முதுநிலை நீட் தேர்வை ரத்து செய்தது போன்று இளநிலை நீட் தேர்வு முடிவை ரத்து செய்துவிட்டு அனைவருக்கும் மறுதேர்வு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. கடந்த மே மாதம் 5ஆம் தேதி நாடு முழுவதும் நடத்தப்பட்ட நீட் தேர்வில் வினாத்தாள் கசிவு, தேர்வு மையத்தை தேர்வு செய்ததில் முறைகேடு, தேர்வு மைய கண்காணிப்பாளருக்கு பணம் கொடுத்தது, OMR தாளில் விடைத்தாளை மாற்றியது என ஒவ்வொன்றாக வெளியான அதிர்ச்சி தகவல்களால் நீட் தேர்வு எழுதிய மாணவர்கள் மட்டுமன்றி பெற்றோர் மற்றும் கல்வியாளர்களும் கலங்கித்தான் போனார்கள். கடந்த ஜூன் 4ஆம் தேதி மக்களவைத் தேர்தல் முடிவுகள் வெளியான அதே நாளில் இளநிலை நீட் தேர்வு முடிவுகளும் வெளியாகின. அதில் நீட் தேர்வு நடைபெற்ற போது வினாத்தாள் தாமதமாக வழங்கப்பட்டதால் நேரத்தை இழந்த 1563 மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டதும் புதிய சர்ச்சைக்கு வித்திட்டது. இதனால் முழு மதிப்பெண் பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கையும் முன்னெப்பொழுதும் இல்லாத அளவுக்கு அதிகரித்தது. இது தொடர்பாக பலரும் வழக்குகள் தொடர்ந்த நிலையில் கருணை மதிப்பெண்களை ரத்து செய்தது உச்சநீதிமன்றம். இதையடுத்து கருணை மதிப்பெண் வழங்கப்பட்ட 1563 மாணவர்களுக்கு மட்டும் மறு தேர்வு நடத்தப்படும் என தேசிய தேர்வு முகமை தெரிவித்ததை உச்சநீதிமன்றமும் ஏற்றுக்கொண்டது. இச்சூழ்நிலையில்தான் ஜூன் 23ஆம் தேதி நடைபெற இருந்த முதுநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வை திடீரென ரத்து செய்வதாக ஜூன் 22ஆம் தேதி இரவு மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவித்தது. இது ஒருபுறம் இருக்க, இளநிலை நீட் தேர்வில் அடுத்தடுத்து எழுந்த குற்றச்சாட்டுகளின் எதிரொலியாக தேசிய தேர்வு முகமையின் தலைமை இயக்குனர் பொறுப்பில் இருந்து சுபோத்குமார் சிங் நீக்கப்பட்டுள்ளார். மேலும் தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகள் மற்றும் உள்கட்டமைப்புகளை மாற்றியமைப்பதற்காக இஸ்ரோ முன்னாள் தலைவர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் 7 பேர் கொண்ட உயர்மட்ட குழுவை மத்திய கல்வி அமைச்சகம் அமைத்துள்ளது. மத்திய அரசின் இந்த நடவடிக்கை தேசிய தேர்வு முகமையில் ஸ்திரத்தன்மை இல்லை என்பதை பறைசாற்றும் வகையில் அமைந்திருப்பதாக கல்வியாளர்கள் கருதுகின்றனர். மேலும் இளநிலை நீட் தேர்வை ரத்து செய்துவிட்டு புதிதாக தேர்வு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுத்துள்ளது. இப்போ நீங்கள் ஒவ்வொரு மற்ற தேர்வுகள்லாம் CSI, UGC, நெட் எல்லாம் ஒன்றுனா கேன்சல் பண்ணும்போது நீட் UGயை மட்டும் கேன்சல் பண்ண மாட்டேங்கிற அந்த பிடிவாதம் அப்படிங்கிறது வந்து, ஏன்னா அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50,000 சீட்ஸ் இருக்குது. அது அந்த பணங்கிறது வந்து ஏறத்தாழ ஒரு 1.5 கோடி கிட்ட வருது. அந்த 50,000 × 1.5 கோடிங்கிறத வந்து அவங்க கால்குலேட் பண்ணும்போது எங்கேயோ போயிடுது. அதனால தான் அந்த தேர்வுக்கு வந்து நீங்கள் வந்து கேன்சல். ஏன்னா அரசியல் வந்து தயவுசெய்து கல்விக்கு வெளியே வைங்க. அரசியலை கொண்டு வந்து கல்விக்குள்ளே வச்சிங்கன்னா அடுத்த சந்ததிக்கு, அடுத்த ஜெனரேஷனுக்கே ஒரு நல்ல டாக்டர்ஸ் கிடைக்க மாட்டாங்க. அதே நேரம் பல லட்சம் மாணவர்கள் கடினமாக உழைத்து எழுதிய இளநிலை நீட் தேர்வை ஒரு சில முறைகேடு புகார்களை காரணம் காட்டி ரத்து செய்யக்கூடாது என்ற கருத்தை ரவீந்திரநாத் முன்வைத்துள்ளார். நீட் நுழைவுத்துறை, இளநிலை மருத்துவ நீட் நுழைவுத்துறையில் ஆங்காங்கு முறைகள் நடப்பது நிரூபணமாக இருக்கிறது. கொஸ்டின் பேப்பர் லீக் அவுட் ஆகிருக்கலாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் தேர்வு வந்து 24 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க. பல மாணவர்கள் கடுமையாக நீண்ட காலமாக உழைத்து நல்ல மதிப்பெல்லாம் பெற்றிருக்கிறார்கள். எனவே அவர்களும் பாதித்துவிடக்கூடாது என்ற கவலை இருக்கிறது. எனவே அந்த பெற்றோர்களும் அந்த நல்ல மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அச்சத்திலையும் பயத்திலும் இருக்கிறாங்க. எனவே அப்படிப்பட்ட சூழலில் ஆங்காங்கு நடைபெற்ற முறைகேடுகளுக்காக ஒட்டுமொத்தமாக மீண்டும் நுழைவுத்துறை அந்த தேர்வை நடத்துவது என்பது மிகப்பெரிய சிரமங்களை வந்து உருவாக்கும். 24 லட்சம் பேர் தேர்வு எழுதணும். அப்போ ஏற்கனவே நல்ல மதிப்பெண் பெற்றவர்கள் பெறுவாங்கன்னு சொல்ல முடியாது. இதனிடையே முறைகேடுகளை தடுக்க நீட் தேர்வை ஏன் ஆன்லைன் முறையில் நடத்தக்கூடாது என்ற கேள்வி எழுப்பியுள்ளார் கல்வியாளர் ஜெயபிரகாஷ் காந்தி. எல்லா எக்ஸாமே ஆன்லைன் நடத்தும் போது ஏன் நீட் மட்டும் பேப்பர் பேஸ் நடத்துறீங்க? ஏன் ஆன்லைன் நடத்தக்கூடாது? இத்தனை வசதிகள், இத்தனை டெக்னாலஜி, இந்தியா இஸ் பிக் ஜெயண்ட் இன் ஐடின்னு சொல்றோம். டெக்னாலஜில ஏன் ஆன்லைன் நடத்த முடியாது? ஏன் பேப்பர் பேஸ்? அப்ப அங்கேயும் ஏதாச்சும் முறைகேடு நடத்துறதுதானே நடந்திருக்கு பாருங்களேன். இளநிலை நீட் தேர்வை மீண்டும் நடத்தி நியாயமான முறையில் மருத்துவ மாணவர் சேர்க்கையை நடத்துவதே அனைத்து மாணவர்களுக்கும் சம வாய்ப்பை அளிக்கும் என்றும் ஜெயபிரகாஷ் காந்தி தெரிவித்துள்ளார்.